வாழ்க, நாமம் வாழ்க, 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 நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க, நாமம் வாழ்க. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன கர்த்தர் அப்பாவுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானோர் பொறுப்பெடுத்து நடத்தி கொடுங்க. துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கும்படி ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்ததுக்காக இயேசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். Praise the Lord. Hallelujah. 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 சொல்லுவோமா? Hallelujah. Hallelujah. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. ஆமென். ஒரு பாடலை நாம் பாடுவோம். ஜெபத்தோடு இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா என்கிறதான அந்த பாடலை நாம் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, உயிரின் ஊற்றே நீயாவா, உம்மையின் வழியே ஊற்றே நீயாவா, உம்மையின் வழியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா, நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, ஒளியின் சுடரும் நீயாவா, ஒளியும் ஓசையும் நீயாவா, ஒளியின் சுடரும் நீயாவா, ஒளியும் ஓசையும் நீயாவா, ஓசையும் தாளமும் நீயாவா, ஒலிக்கும் வெண்கலம் நீயாவா, ஓசையும் தாளமும் நீயாவா, ஒலிக்கும் வெண்கலம் நீயாவா, இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா,
வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவாய். எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவாய். எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? முடிந்தவர்கள் ஆமென் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். ஹalleluya. Jesus, hallelujah. Praise the Lord. எனது நினைவும் நீயாம், எனது மொழியும் நீ, எனது மீட்பும் நீ, எனது உயிர்ப்பும் நீயாம். ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாமா? Glory, praise you. இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா. எனது நினைவும் நீயாவா, எனது மொழியும் நீயாவா. எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவா. எனது மீட்பும் நீயாவா, எனது உயிர்ப்பும் நீயாவா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் ஸ்தோத்திர பலிகளை எடுத்து கர்த்தரை மயப்படுத்துவோமா? ஆமென். Praise the Lord. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை மயப்படுத்துவோம்.
praise you. Stotram, 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 stotram. Hallelujah, 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 hallelujah. Praise you, Jesus. Thank you, Lord. Hallelujah, 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 hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, நல்லவரே, ஆராதிப்போம். ஆராதனை நல்லவரே, நல்லவரே, ஆராதனை glory, ஆராதனை. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹalleluya. praise the Lord. எல்லாரும் சொல்லுமா, கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். கர்த்தர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை வேதாகமத்துல கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுமா. ஆமென். அந்த வாக்குத்தத்தங்களின்படி ரொம்ப அற்புதமா நடத்துற நம்ம பார்க்கிறோம். ஆமென். ஆமென். அதுல ஒரு வாக்குத்தத்த சங்கீதம் 91வது சங்கீதம். ஹalleluya. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய தங்குகிறான். ஆமென். பாட்டு பாடுவோமா? உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கலமுகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணுமவர். அவர் சத்தியம் பரிசயம் ஏடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் ஏடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. பாடுவோம். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புகளும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்
செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்களும் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆமென். அவர் செட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்களும் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமநேசர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமநேசர். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம்
மேலாக்கியதே. பாடுவோம். அவர் செத்த Glory. Hallelujah. களம் புகுவே Praise the Lord. சிறகுகளால் மூடுவார். Amen. Thank you, Lord. அவர் செட்டையின் கீழடை களம் புகுவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். Hallelujah. அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோமா? ஆமென். Praise the Lord. பாருங்க, என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்த பாடல். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பாய். மிதிங்க. எத்தனை பேர் மிதிக்கிறீங்க? எத்தனை பேர் மிதிக்கிறீங்க? ஆமென். ஆமென். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் நீ மிதிப்பாய். ஆமென். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை அவர் விடுவித்து காத்திடுவார். ஆமென். Praise the Lord. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. ஆத்தும நேசர் அவர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா? சோதனை பண்ணுவோமா? என் ஆத்தும நேசரே. ஓ லவரதன புஷ்ய ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். glory ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்தும நேசரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்தும நேசரவர் அவர் செட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. அவர் செட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். மாதம் முழுவதும் வாக்குத்தத்தங்களின் தேவன் அதிசயமா நடத்தி வந்தபடினால எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கைகளை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ Hallelujah, hallelujah. Praise the Lord. ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்தும நேசரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்தும நேசரவர் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 Praise
Praise the Lord. Hallelujah. இம்மட்டும் நடத்தின சிறுவேல் தேவனாகிய கர்த்தர் இனியும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அவருடைய பரிசுத்த கரங்களிலே நம்ம எப்போ கொடுப்போம், நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் காலை வேளைக்காக எல்லா ஆராதனை நாளுக்காக துதிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் சொன்ன பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொன்னது போல ஆராதனைக்கு எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் பலன் அடைந்து ஆவி ஆத்தும சரீரத்தில் நாங்கள் புது பலன் அடைந்துள்ளாக சமூகத்திலிருந்து புறப்பட்டு போகும் பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு இரட்டிப்பான அபிஷேகத்தோடு கர்த்தாவே இரட்டிப்பான நன்மைகளையும் சமாதானத்தையும் தெய்வீக சுகத்தையும் பெற்றுக்கொண்டு போகும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடி அத்தனை பேரையும் ஆண்டவரே நீங்கள் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. ஜெபம் கேட்டபடி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். துதிகன மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் சொல்லுவோம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். டாக்டர் ஜோயல் கே வேத பகுதியை வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து பாஸ்டர் ஏஞ்சலா ஜோயல் கே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நாம் ஜெபத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். வாசிக்க வேண்டியதன் வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 20 வரை. ஏசாயா 41 வசனங்கள் 10 முதல் 20 வரை. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி லெச்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரளும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்தர வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்று பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கர்த்தருடைய கிருபையினால தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கரம் தான் நம்மளை மட்டும் நடத்தி வந்தது. ஹல்லேலூயா. அவருடைய வலது கரம் நம்மளை நடத்தி
இம்மட்டும் கர்த்தர் நம்மளை வந்து காத்ததுக்காக ஒரு கைகளை உயர்த்தி, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை இம்மட்டும் காத்தீரே, அதுக்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சொல்லி கொஞ்சம் நேரம் அப்பாவுக்கு நன்றி. அப்பா எங்களை காத்து வந்த உடைய கரத்துக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே எங்களோட நீங்கள் பேச முடியா நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா எங்களோட இடைப்பட முடியா நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. உடைய வார்த்தை கொண்டு சப்பா எங்களை பலப்படுத்துங்கப்பா. உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் வெறுமையாக வந்திருக்கிறோம் எஸ்அப்பா ஆண்டவரே. அப்பா நாங்கள் போகும்போது ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு இருக்கிறதுன்றதான ஒரு நம்பிக்கையோடு எஸ்அப்பா இந்த ஆலயத்தை விட்டு நாங்கள் போகணும். அப்பா எங்களோட நீங்கள் இருக்கிறீங்க, அதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. வாய்களை திறந்து ஒரு அப்பா ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்பா எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே ஆயத்தப்படுத்தும்படிய வார்த்தையை கேட்க எஸ்அப்பா எங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி. நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன தேவனே சப்பா ஆண்டவரே, பல கருத்தை அப்பா பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்ன தேவனே. அப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒரு ஆண்டவரே நாங்கள் உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. மறுபடியும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட பேசுங்கப்பா, எங்களோட இடைப்படுங்க ஆவியானவரே. எங்கள் மத்தியில் வாங்கப்பா, எங்கள் மத்தியில் இடைப்படுங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா எங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க உம்முடைய வார்த்தையை கேட்க. ஏசப்பா உள்ளான மனிதன் ஆண்டவரே ஒரு புதிதாக பட கர்த்தாவே நீங்கள் கிருபை தாங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. அப்பா அப்படியே பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமீன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் யாராச்சும் படிக்க முடியுமா? அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென். அவர்கள் என்ன பண்றாங்களா ஏசப்பா? சஞ்சலம் நீங்கி சந்தோஷப்படுத்துறாராம். அப்போ எப்படி அவர் சந்தோஷப்படுத்துறாருன்னு சொல்லி பார்க்கும்போதோ அவருடைய வலது கரம் தான் நம்மளை என்ன பண்ணியிருக்குது, சேற்றிலிருந்து நம்மளை தூக்கி இருக்குது. அப்போ இந்த மாதம் வந்து நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியத்தை பற்றி தான் வந்து ஆண்டவர் நம்ம எல்லார் மூலியமாக என்ன பண்ணுறாரு, நம்மக்கிட்ட பேசி கொண்டு இருக்கிறாரு. அப்போ இன்றைக்கி நம்ம ஒரு புதிய டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போதோ கர்த்தருடைய வலது கரம், த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட். இன்றைக்கி வந்து ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம், நான் ஒரு தனிமையாக இருக்கிறேன், எனக்கு ஒரு தனிமை உணர்வு வந்துருச்சுன்ட்டு ஒரு வேளை நீங்கள் சொல்லலாம். அது என்னத்தினாலன்ட்டு வந்து எனக்கும் தெரியாது, ஆனால் அது உங்களுக்கு தெரியலாம். ஆனால் இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாங்க, நீ தனியாக இல்லை, நான் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து நான் உன்னை நடத்துகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஏசப்பா நமக்கு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நான் உன் கரத்தை பிடிச்சி நான் உனக்காக இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிவிடுவாங்க, கை விட்டுருவாங்க. அவங்க விட்டுடுறாங்கன்னு சொல்லலை நம்ம, அவங்க என்ன சொல்கிறோம், நம்ம என்னை கை விட்டுட்டாங்க அவங்கன்ட்டு தான் என்ன பண்ணுவோம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஏசப்பா ஒரு உறுதிமுறை உங்களுக்கு கொடுக்குறாரு. நான் உனக்கு துணை நிற்கிறேன்ட்டு என்ன பண்ணுறாரு ஏசப்பா நமக்கு சொல்கிறாங்க. அதனால வந்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வலது கரத்தை பிடித்து என்ன பண்ணுறேன், நான் உன்னை நடத்துகிறேன்ட்டு கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய வசனத்துக்கு வருவோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படி. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். ஆமென். உங்களுடைய வலது கையின்ட்டே ஏசப்பா சொல்கிறாங்க, த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட். எல்லாருமே வந்து பார்த்தோம்னா இந்த வலது கரத்தில் தான் என்ன இருக்குது, அதிகமான பலன் இருக்குது. இந்த வலது கையில் தான் எல்லா காரியங்களும் என்ன பண்ணுறோம் நம்ம செய்கிறோம். அதே போல் வந்து இந்த வலது கரத்தில் தான் நம்முடைய பிள்ளைங்களை கூட பிடிச்சி என்ன பண்ணுறோம், நம்ம கொண்டு போகிற ஒரு இடத்துக்கு. அதே போல் தான் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய வலது கரத்தை நான் பிடிச்சி என்ன பண்ணுறேன், உங்களை நடத்துகிறேன்னு சொல்கிறார். ஐ வில் அப்ஹோல்ட் யூ வித் மை ரைட் ஹேண்டுன்னு சொல்கிறார் ஏசப்பா. அப்போ உங்களை நம்முடைய வலது கரத்தை பிடித்து என்ன பண்ணுறார், அவர் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இன்றைக்கி ஒருவேளை சோர்ந்து போய் ரொம்ப உடஞ்சி போய் நீங்கள் வந்திருக்கலாம்.
எனக்குன்னு யாருமே இல்லை. ஆனால் எல்லாருமே சுற்றி தான் இருப்பாங்க. எனக்குன்னு யார் இருக்கிறா, எனக்கு செய்யறதுக்கு யார் இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் வந்து ஒரு ரிமைண்டர் கொடுக்க விரும்புகிறார், ஒரு ஞாபகப்படுத்துகிறார். மறுபடியுமாக அவருடைய ப்ராமிசிங் வேர்டு வச்சு அவர் ஞாபகப்படுத்துகிறார். என்னான்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, நான் உனக்கு இருக்கிறேன், நீ பயப்படாதன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு நம் கர்த்தர் நமக்கு சொல்கிறார். அப்போ யாக்கோபுக்கு சொன்ன தேவன், யாக்கோபு இஸ்ரவேலாய் மாற்றின தேவன் நம்மளையும் என்ன பண்ணுறாரு, அவர் இஸ்ரவேலாக மாற்றார். அப்போ நம்ம எப்போ ரட்சிக்கப்படுறோமோ அப்போ நம்ம இஸ்ரவேலாக என்ன பண்ணப்படுறோம், மாற்றப்படப்படுறோம். அப்போ அந்த இஸ்ரவேலை என்ன பண்ணுறார் கர்த்தர், அவர் நம்மளை உருவாக்குறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் நம்ம பார்ப்போம். சங்கீதம் 89 அதிகாரம் 13 வசனம். Psalms 89:13. வல்லமை உள்ள புயல் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. அப்போ அவருடைய கரம் பலம் உள்ளது. ஹல்லேலூயா. அப்போ அவருடைய கரம் எப்படி இருக்குதுன்னா, அது பலம் உள்ளதாக இருக்குது. ஒருவேளை நம்ம பலவீனமாக இருந்தோம்னாக்கா நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கா பலமான கரம், அவருடைய ரைட் ஹேண்ட், அவருடைய வலது கரம் நமக்கு உதவி செய்ய போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம 5 விதமான அவருடைய கரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய ரைட் ஹேண்ட் அது என்ன நமக்கு பண்ணுதுன்னு சொல்லி பார்க்கும்போதோ, முதலாவது வந்து அவருடைய வலது கரம் வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளை நடத்துது. ஹல்லேலூயா. அதுதான் வந்து சேற்றிலிருந்து நம்மளை என்ன பண்ணுறாருனாக்கா தூக்கி எடுக்கிறார். மேன்மையான இடத்துக்கு போய் வைக்க தான் நம்மளை என்ன பண்ணுறாரு, அந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறார். அப்போது இன்னைக்கு வந்து நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பதாக நம்ம சேற்றில் விழுந்துட்டு இருந்தோம், பாவத்தில் நம்ம வந்து விழுந்துட்டு இருந்தோம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த அழுக்கு, அந்த தூசி, அந்த பாவத்தை பார்க்காத என்ன பண்ணுறாருனாக்கா அவர் நம்மளை அந்த சேற்றிலேருந்து எடுக்கிறாரு. ஏன்னாக்கா நம்மளை என்ன பண்ண போகிறார், அவர் உயர்ந்த இடத்துல வைக்க போகிறார். அப்போ அந்த உயர்ந்த இடம் எதுன்னு சொல்லி பார்க்கும்போதோ கர்த்தர் வாசம் பண்ணுகிற பரலோகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ வந்து சேற்றிலிருந்து நம்மளை எடுக்கும் போதோ அந்த ப்ரொடெக்டிங் ஹேண்ட் நம்மளை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளை என்ன பண்ணுறாரு, அவர் சேற்றிலிருந்து எடுக்கிறாரு, நம்மளை தூக்கி மேன்மையான இடத்துல கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாருனாக்கா வைக்கிறார். அப்போ இன்றைக்கி வந்து 5 விதமான காரியம் அவருடைய கரத்துலேருந்து நமக்கு கிடைக்கிது. எதுன்னு சொல்லி பார்க்கும்போதோ ஃபஸ்ட்டு அவருடைய ப்ரொடெக்டிங், நம்மளை பாதுகாக்கிற கரத்தில் நம்மளை வைக்கிறாரு. அடுத்ததாக பார்க்கும்போதோ ப்ரொவைடிங் ஹேண்ட், நமக்கு வந்து அவருடைய எல்லா தேவைகளும் என்ன பண்ணுறாருனாக்கா அவர் வலது கரத்துலேருந்து நமக்கு என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அப்போ மற்றவங்கள நம்ம கை ஏந்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாதுன்னு எல்லார் லைஃப்லையும் நம்ம நினைக்கிறது உண்டு. அப்போ யாரை ஏந்தி வாழணும்னாக்கா கர்த்தருடைய கரத்தை நம்ம ஏந்தி வாழும் போதோ மற்றவங்களுடைய கரத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம், வெயிட் பண்ண மாட்டோம். அந்த கரத்துக்காக அவங்க உதவி செய்வாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண மாட்டோம், எதிர்பார்க்க மாட்டோம். அப்போ இந்த கரத்தை யார் பலப்படுத்துறதுன்னு சொல்லி பார்க்கும்போதோ அவருடைய கரம் தான் நம்முடைய கரத்தை என்ன பண்ணுது, பலப்படுத்துது. அடுத்ததாக பார்க்கும்போதோ அவருடைய கரம் என்ன பண்ணுதுனாக்கா Psalm 16:11 படிப்போம். சங்கீதம் 16:11 வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. வலது பாசம் நித்திய பேரின்பமும் உண்டு. அப்போ பிளஷர்ஸ் ஃபார் எவர் மோர், அவருடைய பாதத்தில் தான் என்ன இருக்குது, நமக்கு நித்திய பேரின்பம், நித்திய சந்தோஷம். பேரின்பம்ன்றது ஒரு சந்தோஷம் கூட. அப்போ நித்தியமான சந்தோஷம். இந்த மாதத்தின் வாக்குதாத்த வசனம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் நம்ம சபைக்கு என்ன கொடுக்க போகிறாரு, சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். வேற இந்த மாதத்துக்கு மாத்திரம் கிடையாது, எப்பொழுதுமே நம்ம கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க என்ன பண்ண போகிறார், நமக்கு நித்திய பேரின்பமும் சந்தோஷத்தை கொடுக்குறது. அது எது, நான் அவருடைய வலது கரம். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கும்போதோ அவருடைய கரம் என்ன பண்ணுதுனாக்கா இட் இஸ் பாட்டர்ஸ் அண்ட் குயவன் கையில். அப்போது ஒரு காரியத்தை உருவாக்கணும்னா குயவன் கையில் தான் என்ன பண்ண முடியாது, அழகாக ஒரு பாத்திரத்தை, ஒரு காரியத்தை என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். அப்போ நம்மளை கொடுக்கும்போதோ அவருடைய வலது கரம், அவருடைய கரம் தான் என்ன பண்ணுது, நம்மளை உருவாக்குது, நம்மளை பயன்படுத்துது. ஹல்லேலூயா. பாட்டர்ஸ். கடைசியாக பார்க்கும்போது இட்ஸ் அ பவர்ஃபுல் ஹேண்ட். அவருடைய வலது கரம் தான் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அது பவர்ஃபுல் ஹேண்ட். அவருடைய கரத்தில் வல்லமை வந்து புறப்பட்டு வருது, அவருடைய கரத்தில் வந்து பலன் இருக்குது. அப்போ அவருடைய ஒரு பலன் இல்லாத நம்ம என்ன பண்ண முடியாது, எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. பலவீனமாக ஆகிட்டோம்னா இந்த கையை கூட என்ன பண்ண முடியாது, நம்மளால
தூக்க முடியாது. அப்போ அந்த பெலன் யார்கிட்டேருந்து வருதுன்னு சொல்லி பார்க்கும்போதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்டேருந்து தான் நமக்கு பெலன் வருது. இப்போ 5 விதமான இது ஒன்றொன்றாங்க நம்ம பார்ப்போம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21, 22 படிங்க. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியந்தேனை உபவாசத்தை கூறினேன். பள்ளியிலே சத்துருவை கேட்டி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிற்கு சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடியவர்கள் எல்லார் பேரும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். ஆமேன். அப்போ எஸ்ரா அவங்க ராஜா கிட்ட என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க, எனக்கு அவங்க காட்ஸ் ஹெல்ப் கேட்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய பலத்தை கேட்கறதுனால குதிரைகளோ மற்ற காரியத்தை என்ன பண்ணல ராஜா இடத்துல கேட்கல. அப்போ நம்ம கர்த்தர் இடத்துல நம்ம போய் அவருடைய பாதத்தில் தான் நம்ம என்ன பண்ணோம், அவருடைய கையை நம்ம பார்க்கணும். we have to see God's hand. அப்போ கர்த்தருடைய கைகளை தான் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா பார்க்கணும். வெறும் கரத்தை மட்டும் பார்க்குறதுல ஒரு முகத்தையும் என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணும். எப்போவுமே நம்ம கரத்தையும் என்ன பண்ணக்கூடாது பார்க்கக்கூடாது, அவர் முகத்தையும் என்ன பண்ணணுமோ பார்க்கணும். அப்போ அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ மற்ற ஜனங்க இடத்துலையோ மற்றவங்கள இடத்துலையோ நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் ஒரு கஷ்டத்தில் ஒரு ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ்குள்ளே இருக்கலாம், இல்லை ஒரு மெட்டீரியல் திங்கு நமக்கு தேவையாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு பொருள் நமக்கு தேவையாக இருக்கலாம். ஆனால் யார்கிட்டையும் நீங்கள் போகாதீங்க, நம்ம படித்த தேவன் இடத்துல நம்மளை உண்டாக்கின கர்த்தர் இடத்துல போய் நம்ம கேட்கும் போதோ அவர் நமக்கு போஷிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஐயோ நான் யார்கிட்ட தான் கேட்குறது, என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையே நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவருடைய கரம் நமக்கு துணை நிற்கும். அவருடைய வலது கரம் நமக்கு என்ன பண்ண போகுது, உதவி செய்ய போகுது. அப்போ கர்த்தருடைய கரம் ப்ரொவைடிங் ஹேண்ட் ஆஃப் காட், த ப்ரொவைடிங் ரைட் ஹேண்ட் ஆஃப் காட், அவருடைய கரம் தான் நமக்கு என்ன பண்ண போகுது, உதவி செய்ய போகுது. அப்போ இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட எப்படி கேட்குறதுனாக்கா, நம்ம ஜெபம் பண்ணும் போதோ கர்த்தர்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கேட்குறோம். நம்ம கேட்குறதுக்கு முன்பாதாகவே அவர் அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆனாலும் நம்மக்கிட்ட கேட்பாரு என்ன வேணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. எல்லாரையும் ஏசப்பா சுகமாக்குறாரு. ஆனால் உடனே சுகமாக்குறது இல்லை, நீ சொஸ்தமாவா என்று சொல்கிறது இல்லை. அவர் கேட்குறாரு, நீ சொஸ்தமாக நீ விரும்புறியா, உனக்கு விருப்பம் இருக்குதான்னு சொல்லி என்ன பண்ணுறார் கர்த்தர் கேட்குறாரு. எப்பவுமே நம்ம கர்த்தரிடத்தில் கேட்குறதுக்கு முன்பதாக நிறைய காரியத்தை நமக்கு செய்வார். ஆனால் சில காரியம் நம்ம வாய் திறந்து கேட்கும்போது கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணுவார், நமக்காக செய்வார். அப்போ அது எப்படி நம்ம கேட்க முடியும், நம்ம ஜெபிக்கும் போதோ கர்த்தரிடத்தில் நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது, நம்ம மற்றவங்கள பார்க்காத நம்ம கர்த்தருடைய பாதத்தில் நம்ம உட்காரும் போது தான் நமக்கு என்ன ஆகும், அது கிடைக்க கர்த்தர் உதவி செய்வாங்க. அப்போ இன்னைக்கு we have to seek God's help. அவருடைய ஹெல்ப்பை தான் நம்ம கேட்கணும். அவருடைய வலது கரம் தான் நம்மளை என்ன பண்ணோம், பிடிச்சி நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஒரு வேளை இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு நமக்கு வேணும்னாக்கா நம்ம உடனே இவங்க நமக்கு செய்வாங்கன்ட்டு நமக்கு என்ன ஆகும், தாட்ஸ் வரும். ஆனால் இன்னிலேருந்து நமக்கு என்ன தெரியுமா வரணும், ஐயோ யாரும் நமக்கு செய்ய மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் எனக்காக செய்வாருன்ற ஒரு எண்ணம் என்ன ஆகணும் நமக்கு வரணும். அதுதான் ஒரு ஞாபகப்படுத்துகிறாராம் கர்த்தர், நான் வலது கரத்தை பிடித்து என்ன பண்ணுறேன், நான் உங்களை நடத்துகிறேன்னு சொல்லி ஞாபகப்படுத்துகிறார். அப்போ இன்றைக்கி த ப்ரொவைடிங் ஹேண்ட் ஆஃப் காட், அவர் தான் நமக்கு என்ன பண்ணுறாரு, ப்ரொவைட் பண்ணுறார். த ஆல் சஃபிஷியன்ட் காட், அவர் தான் நம்மளை என்ன பண்ணுறாரு, நம்மளை வழி நடத்துகிறார். அப்போ இன்றைக்கி ஒருவேளை ஐயோ இது எனக்கு தேவையாக இருக்குது, இது எனக்கு வேண்டுமேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் யார் இடத்துலையும் போகாதீங்க, கர்த்தருடைய பாதத்தில் போகும்போதோ இஃப் யூ சீக் காட்ஸ் ஹேண்ட், அவருடைய வலது கரம் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எனக்கு கர்த்தர் செய்வாருன்னு சொல்லி? ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் ஜஸ்ட்டு நம்முடைய மெட்டீரியல் திங்ஸை மாத்திரம் ப்ரொவைட் பண்ணுறதில்ல, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் கூட எப்படி நம்ம வாழணும், எப்படி நம்ம நடத்தணும்னு சொல்லி என்ன பண்ணுறார் நமக்கு கர்த்தர் எல்லா விதமான காரியத்திலையும் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் பார்க்கும்போது த ப்ரொடெக்டிங் ஹேண்ட் ஆஃப் காட், அதான் ரைட் ஹேண்ட், த ப்ரொடெக்டிங் ஹேண்டாக இருக்குது. அப்போ வலது கரம் தான் ப்ரொடெக்ட் பண்ணுற கரமாக இருக்குது. இப்போ நம்ம ரோட்டில் நம்ம போகிறோன்னாக்கா நம்ம குழந்தைங்கள நம்ம ரைட் ஹேண்டில் பிடிச்சி என்ன பண்ணுவோம், நம்ம
கொண்டு போவோம். நம்ம கையை விட்டுட்டே நம்ம என்ன பண்ண மாட்டோம், விட மாட்டோம். ஏன்னாக்கா ரோட்டில் என்ன ஆகும், தேவையில்லாத ஆக்சிடென்ட் ஆகிடும்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம பத்திரமா குழந்தைய நம்ம கூட்டி போய் மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வருவோம். அதே போல தான் ஏசப்பா சொல்கிறேன், நானுடைய வலது கரத்தை பிடித்து என்ன பண்ணுறேன், உங்களை நான் நடத்துகிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் நம்ம படிப்போம். ஏசாயா 41:13 படி. தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அப்போ ஒரு வாக்கு தத்தத்தோட ஏசப்பா வந்து சொல்றாரு யாக்கோபுக்கு. அப்போ அவங்களுக்கு சொன்ன தேவன் நமக்கும் இந்த வாக்கு தத்தத்தை என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஏற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை நம்மளும் என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இன்னைக்கு வந்து பார்க்கும்போதோ ஏசாயா 41:20 நம்ம படிப்போம். 20 வசனம் படிங்க. அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். அப்போ யாவரும் கண்டு சிந்தித்து அறிவார்கள். அப்போ உங்கள்கிட்ட ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் செய்கிறாருனாக்கா, ஆவிக்குரிய ஜீவத்தில் உங்களை அழகாக நடத்துகிறாருனாக்கா, எல்லா விதமான காரியத்தில் அவர் நடத்துகிறாருனாக்கா, அது கர்த்தருடைய கரம் மாத்திரம்தான், நம்முடைய கரம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவருடைய வலது கரத்தில் நம்மளை என்ன பண்ணுறாருனாக்கா, அவர் அழகாக நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறார். அப்போ இன்னத்துக்கெல்லாம் நமக்கு ப்ரொடெக்ஷன் தேவை. வெறும் உலக பிரகாரமாக காரியத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு மட்டும்தான் ப்ரொடெக்ஷன் தேவையா, கிடையாது. ரட்சிப்பை நம்ம வந்து காத்துக்கொள்ள நமக்கு வந்து என்ன தேவை, அவருடைய வலது கரம் நமக்கு வந்து தேவை. அப்போ வந்து நம்ம சேற்றிலிருந்து ஏசப்பா என்ன பண்ணுறார், நம்மளை தூக்கி எடுக்கிறார். அவருடைய வலது கரத்தினால் என்ன பண்ணுறார், நம்மளை அப்போல் பண்ணுறார், நம்மளை பிடிச்சிக்கிறார். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போதோ அவருடைய கரத்தை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டு விலகிட்டு போகக்கூடாது. அப்போது ஒன்று கரத்தில் இருந்துச்சுனாக்கா, அதான் ஏசப்பா சொல்கிறாரு, உடைய உள்ளங்கையில் என்ன பண்ணுறேன், நான் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஏன் ஏசப்பா வந்து ஜஸ்ட்டு நான் உன்னை ஞாபகம் வச்சிருக்கிறேன்னு சொல்லாமே, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய உள்ளங்கையில் என்ன பண்ணுறேன், நான் உன்னை நான் என்ன பண்ணுறேன், நான் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ அவருடைய கரத்திலே நம்ம இருக்கணும். அதைத்தான் வந்து கர்த்தருடைய வசனம் சொல்லுது, சப்மிட் அன்டு த லார்ட். அவருடைய பலத்த கையில் நம்ம என்ன பண்ணணுமா, அடங்கி இருக்கணும். ஏற்ற காலத்தில் அவர் நம்மளை உயர்த்துற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்தில் என்ன பண்ணணும், நம்ம அடங்கி இருக்கணும்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அப்போது நம்ம அவருடைய ரைட் ஹேண்டில் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. ஆனால் காட் எப்போவுமே நமக்கு சாய்ஸ் கொடுக்குறாருன்ட்டு நம்ம எப்போவுமே சொல்லுவேன். அப்போது நம்ம அவர் கரத்தில் இருக்கணுமா வேண்டாமான்னு சொல்கிறது நம்முடைய விருப்பம். அப்போ அவர் நம்ம கரத்தை பிடிச்சிடுறாரு. ஆனால் பிடிச்சிட்டா ஐயோ நம்ம எப்போவுமே உள்ளே இருக்கணுமா, நம்ம மறைந்திருக்கணுமா நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவருடைய செட்டையின் கீழே நம்ம மறைந்திருக்கும் போது தான் நமக்கு என்ன கிடைக்குது, பலன் கிடைக்குது. அடுத்ததாக பாதுகாப்பு கிடைக்குது. ஹல்லேலூயா. அப்போ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. நம்ம எதுலேருந்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறாருனாக்கா, நம்முடைய பாவ காரியத்துலேருந்தெல்லாம் என்ன பண்ணுறாரு, நமக்குள்ளே வராதபடி என்ன பண்ணுறாரு, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி அவர் நம்மளை பாதுகாக்கிறாரு. தேவையில்லாத காரியங்கள் நமக்குள்ளே வராதபடி என்ன பண்ணுறாரு, நம்ம கர்த்தர் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. அவருடைய கரத்தில் நம்ம இருக்கும்போதோ நம்ம முற்றிலுமாக என்ன பண்ணுறோம்னாக்கா சப்மிட் பண்ணோம். அப்போ நம்மளை சப்மிட் பண்ணும்போது தான் அவர் என்ன பண்ணுறார், ஏற்ற நாளில் என்ன பண்ணுறாரு, நம்மளை வந்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ சப்மிஷன்னா என்னான்னு சொல்லி பார்க்கும்போதோ நம்மளை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறது. வாயில் சொல்லிடுவான் நான் நீங்கள் சொல்கிறத செய்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து நடைமுறையில் என்ன பண்ண மாட்டோம், நிறைய சமயத்தில் செய்ய மாட்டோம். ஆனால் கர்த்தர் வந்து நம்முடைய இருதயத்தை பார்க்குற தேவனாக இருக்கிறாரு. அப்போ நம்முடைய இருதயத்தின் பிரகாரமாக தான் நம்மளை என்ன பண்ணுவார், கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அப்போ அவருடைய சமூகத்தில் சப்மிட் பண்ணும்போது தான் நம்ம அந்த ப்ரொடெக்ஷன் ரைட் ஹேண்ட் ஆஃப் காடுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். அப்போ அவர்கிட்ட சப்மிட் பண்ணோன்னாக்கா ஒரு காரியத்தை வந்து நம்ம பண்ணோம். அது என்ன காரியம்னு சொல்லி பார்க்கும்போதோ நான் என்ற காரியம் வந்து போகணும். எல்லா மனுஷனுக்குள்ளே நான் என்ற காரியம் வந்து கண்டிப்பாக இருக்கும். நான் செஞ்சிருவேன், இதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் பண்ணுவேன். எல்லா மனுஷனுக்குள்ளேயே நான்ன்றது ஒரு காரியம் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா நான் என்று இல்லாதபடி இட்ஸ் யூ லார்ட், நீங்கள் என்று சொல்லி நம்மன்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம இருக்கணும். நான் என்றது ஐன்றது இங்கிலீஷ் லெட்டரில் வந்து இப்படி இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ஐ என்ன பண்ணுறாருனா காடு அவர் ஐயோ நம்ம ஐயோ சேர்ந்து பெண்ட் பண்ணணும்னு விரும்புகிறார். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு புரியத்தக்கதாக சொல்கிறேன்.
அப்போ இந்த ஐயும் காட் ஆல்மைட்டி, அவருடைய ஐயும் நம்ம சேர்ந்தோம்னா என்ன ஆயிடுது? யூ ஆயிடுது. இந்த ஐயும் சேர்ந்தோம்னா என்ன ஆயிடுது? யூ ஆயிடுது. ரெண்டு ஐயும் சேர்ந்தா என்ன ஆயிடுதுங்க? பெண்ட் பண்ணா யூ ஆயிடுது. அப்போ அந்த ஐ என்ன பண்ணோன்னு கர்த்தர் விரும்புறாருன்னா பெண்ட் பண்ணோன்னு விரும்புறாரு. ஹம்பிள் யுவர் செல்ஃப். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணோம்னாக்கா ஹம்பிள் பண்ணும். அதான் லூசிஃபர் நான் என்று சொல்லும் போது தான் என்ன ஆயிட்டார்? அவரு கீழே தள்ளப்பட்டார். எனக்கு அவர் சப்மிட் பண்ணல. யாருக்கு சப்மிட் பண்ணல? ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் அவருக்கு என்ன பண்ணல? சப்மிட் பண்ணல. அப்போ இன்னைக்கு ஏசப்பா கூடியே இருப்போம் நம்ம. ஆனால் நம்மளை ஒரு வேளை முற்றிலுமாக என்ன பண்ணாது இருந்திருப்போம்? சப்மிட் பண்ணாது இருந்திருப்போம். அந்த ஐன்றது யூவா மாறுற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆகாது? அந்த ப்ரொடெக்டிங் ஹேண்டை நம்ம என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. நம்மளை பாதுகாக்கிற கரத்தை என்ன பண்ண முடியாது? நம்மளால பார்க்க முடியாது. எனக்கு அவருடைய பலத்தை கரத்தில் அடங்கி இருக்கணுமே, அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நம்ம அடங்கி இருக்கணுன்றது என்ன ஆகுது? மனுஷனாக இருக்கிற இயல்பா கஷ்டமாக இருக்கும். நீங்கன்னு சொல்கிறது என்னது? கஷ்டம். நான் எனக்கு நானுன்னு சொல்கிறது என்னது? ஈஸி. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது நானுன்றது கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது யூ வி ஏசப்பாவும் நம்மளும் சேர்ந்தா தான் என்ன ஆகுது? நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அப்போ அவர்கிட்ட நம்ம அவருடைய கரத்தில் சப்மிட் பண்ணிட்டோன்னாக்கா அவர் நம்ம ரைட் ஹேண்டை பிடிச்சி என்ன பண்ணுறாரு? அழகாக நடத்தி வருவார். ஆனால் அதுக்கு ஒரு காரியத்தை செய்யணும். அந்த நானுன்றது என்ன பண்ணணும்? பெண்ட் பண்ணணும். அந்த பெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? நம்ம ஹம்பிள் பண்ணுவோம். நம்மளே என்ன பண்ணுறோம்? தாழ்த்தி கத்திரத்தில் ஒப்பு கொடுக்கும். அப்போ என்ன தாழ்த்துக்கிற எவனோ என்ன ஆகுவான்? உயர்த்தப்படுவான்னு வசனம் சொல்லுது. அப்போ அவருடைய பலத்த கரத்தில் நம்ம அடங்கி இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுறாரு? நம்மளை உயர்த்து வல்லவராக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு ஒருவேளை நம்ம சொல்லலாம், ஐயோ நானுன்றது எனக்குள்ளே போகவே இல்லை, எப்போவுமே என்னை குறித்து தான் நான் யோசிப்பேன், நானுன்னு தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் இனிமேலேருந்து நானுன்று இல்லாதபடி ஏசப்பா நீங்கன்னு சொல்லும் போது தான் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்? ஒரு ப்ரொடெக்ஷன் லைஃப்குள்ளே என்ன ஆகும்? வரும். அப்போ நம்முடைய வாழ்க்கை நம்ம பாதுகாக்கிறது யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை பாதுகாக்கிறது யாரு? அப்போ நம்மளை ப்ரொடெக்ட் பண்றது எந்த கரம்? கர்த்தருடைய வலது கரம். அதை சொல்ல மறந்துட்டீங்களே. கர்த்தருடைய பலத்த வலது கரம். ஹல்லேலூயா. அப்போ அந்த வலது கரம் நம்மளை பாதுகாக்கணும்னாக்கா நம்ம செய்ய வேண்டியது நான் என்று இல்லாதபடி ஏசப்பா இட்ஸ் யூன்னு பெண்ட் பண்ணனாவே என்ன ஆகும்? வலிக்க தான் செய்யும். நானுன்னு சொல்லி நானே வாழ்ந்துட்டு இருந்த ராஜாவா என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. ஏசப்பா நீங்கன்னு சொல்லும் போதோ அது நமக்கு கஷ்டமாக இருக்காது. எனக்கு அவரே நமக்கு எல்லாமே என்ன பண்ணிடுவார்? நடத்துவார். நம்ம ரட்சிப்பின் வாழ்க்கையை என்ன பண்ணுவார்? நம்ம நடத்துவார். நம்ம பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நம்மளை என்ன பண்ணுவார்? நடத்துவார். நம்ம பாவத்திலேருந்து நம்ம விடுவிச்சு நம்ம ப்ரொடெக்டடாக வாழ்கிறதுக்கு நம்மளை நடத்துவார். அதே போல் இந்த உலகத்தில் கூட நம்மளை எல்லா தீங்குகளுக்கு விலக்கி நம்மளை என்ன பண்ணுவார்னாக்கா ஏசப்பா நம்மளை நடத்துவார். ரெண்டு நம்ம பார்த்தோம். அடுத்ததாக பார்க்கும்போதோ there are pleasures forever more. அவருடைய வலது கரத்தில் தான் நித்திய பேரின்பம் இருக்குதான். அந்த வசனம் படிங்க. Psalm 16:11, சங்கீதம் 16:11 வசனம். ஜீவமார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவே, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அப்போ நித்திய பேரின்பம் அவரோடு எப்பவுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும்னாக்கா அது கூட அவருடைய வலது கரம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நித்தியமாக நம்ம பேரின்பமாக இருக்கணுமா? இல்லை சும்மா கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்படியே இந்த உலகத்தோடு நம்ம போயிடலாமா? நித்தியமாக நம்ம பேரின்பமாக இருக்கணும்னாக்கா கர்த்தர் நம்மோட இருக்கணும். அவருடைய வலது கரம் நம்மளை பிடித்து என்ன ஆகணும்? நடத்தணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது அதுக்கு முன்பதாக அந்த வசனம் சொல்லுது, அவருடைய வசனம் தான் நம்மளை என்ன பண்ணோம்? நடத்தும்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வசனம் சொல்லுது. அப்போ அவருடைய வசனம் அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்குது.
அப்போ பட்டயத்தை எங்கே வச்சிருக்கிறாங்க? பட்டயத்தை எங்கே வச்சிருக்கிறாங்க சொல்லுங்க. எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? பட்டயத்தை எங்கே வச்சிருப்பாங்க? கையில் தான் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருப்பாங்களா? ரைட் ஹேண்டில் தான் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த பட்டயமான கேடகமான இந்த வசனத்தை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வைத்திருக்கிறோம். அப்போ இந்த வசனம் யாருக்கிட்டேருந்து வருது? ஏசப்பா ஆண்டவர்கிட்டேருந்து தான் இந்த வசனம் வருது. அப்போ அந்த ரைட் ஹேண்ட் ஆஃப் காட், த வேர்ட் ஆஃப் காட். அப்போ இந்த வார்த்தை தான் நம்மளை என்ன பண்ணுதுனாக்கா நடத்தி வராரு. அந்த வார்த்தை மூலமா தான் நம்மளை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நடத்தி வராரு. அப்போ இந்த வார்த்தை வந்து நம்முடைய இருதயத்தில் வச்சிருக்கிறோம், நம்ம கைகளையும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தான் நம்ம நித்திய பேரின்பமாக இருக்க முடியும். அவருடைய வசனத்தின் பிரகாரமாக நடந்தால் தான் நம்ம எப்படி இருக்க முடியும், நித்தியமாக பேரின்பமாக இருக்க முடியும். அப்போ அந்த வேர்ட் ஆஃப் காட், தட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். அந்த வேர்ட் அது இருபுறமும் கருக்குள்ள பட். அப்போ இந்த வசனம் சொல்கிறேனாக்கா அது உங்களையும் குத்தும், அது என்னையும் என்ன பண்ணுது, குத்துது. ஆனால் அது குத்திட்டு அப்படியே விட்டுறது இல்லை. நம்மள என்ன ஆகுதுனாக்கா உருவாக்க கர்த்தர் நம்மளுக்கு இந்த வசனத்தின் மூலமா நம்மள என்ன பண்ணுறாரு, உருவாக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி உருவாக்குறார்? ஒரு இஸ்ரவேலை என்ன பண்ணுறாரு, நம்மளை உருவாக்குறார். அப்போ இஸ்ரவேல்னா நம்ம இஸ்ரவேல் ஜனங்களா? ஆவிக்குரிய இஸ்ரவேலை உருவாக்குறார். அப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேல்னா என்ன? கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்கிறது ஆமான்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு இஸ்ரவேலை என்ன பண்ணுறாரு, கர்த்தர் நம்மளை மாற்றுக்கிறாரு. எப்படி மாற்றுறாரு? அவருடைய வசனத்தின் மூலியமாக நம்மளை மாற்றுறாரு. அதனால தான் நம்ம வந்து எப்போவுமே அவர்கிட்ட சப்மிட் பண்ணும்போதோ நம்முடைய நம்முடைய சித்தத்தை அவருடைய சித்தமாக என்ன பண்ணணும், நம்ம மாற்றணும். நம்முடைய பிளான்ஸ், திட்டங்கள் வந்து அவருடைய திட்டங்களாக என்ன பண்ணணுமா, மாற்றணும். அதே போல் வந்து நம்மளே நம்முடைய காரியத்தை உருவாக்கி நம்முடைய வார்த்தைகளால் நம்ம உருவாக்காதபடி அவருடைய வார்த்தை என்ன பண்ணணும், நம்மளை உருவாக்கும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் வந்து இந்த உலகத்தை பூமியை உண்டாக்கும் போதோ அவருடைய வார்த்தையில் தான் என்ன பண்ணுறாருனாக்கா உருவாக்குறாரு. எல்லாமே வந்து லைட் உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாகனா என்ன ஆகுது, வெளிச்சம் வந்து உண்டாகுது. எல்லாமே மிருகங்கள் உருவாகதாகனாக்கா மிருகங்கள் எல்லாமே வந்து ஏசப்பா என்ன பண்ணுறாருனாக்கா அவருடைய வார்த்தையால் வந்து உருவாக்குறாரு. ஆனால் மனுஷனாக இருக்கிற நம்மளை வந்து ரெண்டு விதமாக உருவாக்குறாரு. முதலாவது வந்து அவர் நம் கைகளால் என்ன பண்ணுறாரு, உருவாக்குறாரு. அப்போ அவருடைய வலது கரத்தையும் என்ன பண்ணியிருப்பாரு, உபயோகப்படுத்தியிருப்பார். எனக்கு அந்த வலது கரத்தில் தான் பலன் இருக்குது இல்லையா? அப்போ இன்றைக்கி உங்களையும் என்னையும் உருவாக்குன கரம் எதுன்னு சொல்லி பார்க்கும்போதோ அவருடைய வலது கரம். அப்போ அந்த வலது கரத்தால் என்ன பண்ணுறாருனா இன்றைக்கி வந்து நமக்கு ஜீவனை கொடுக்குது எதுன்னு சொல்லி பார்க்கும்போதோ அவருடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம சோர்ந்து போய் கிடைச்சோம்னா கூட அவருடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்போது நம்ம என்ன ஆகிடுறோம், ஒரு புது பலன் ஆகிடுறோம். அதே போல் நம்மக்கிட்ட நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நினச்சிக்கோங்க. நம்மக்கிட்ட ஐயோ நீ நல்லா இல்லை, நீ உருப்பட மாட்ட, இல்லைன்னா குழந்தைங்கள்கிட்ட நம்ம வந்து நீ நல்லாவே படிக்கலை, ஒன்றுத்துக்குமே வரமாட்ட, நீ என்ன பண்ண போகிற, மாடைத்தான் மேய்க்க போகிற, மாடை மேய்க்கிறது தான் வேலை தானே. ஆனால் அப்படி சொல்லிடுவோம் நம்ம சாதாரணமாக, நீ என்ன பண்ண போகிற, ஒன்றுத்துக்கும் உதவ மாட்ட, அப்படி நம்ம சொல்லக்கூடாது. எனக்கு வார்த்தையில் தான் அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம், அந்த வார்த்தை என்ன ஆகுதுனாக்கா உருவாக்கும். அதுக்கு கிரியேட்டிங் பவர் காட் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறாரு. அப்போ உன்னையும் என்ன பார்த்து அவருடைய வார்த்தை சொல்கிறாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு என்ன பண்ணுறேன், துணை நிற்கிறேன்னு கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நமக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு வேளை பயந்து, ஒரு வேளை நம்ம வந்து எல்லாயும் நம்ம வந்து இப்படி பயந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோமேன்னு சொல்லி நீங்கள் சொல்ல. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு என்ன பண்ணுறேன், துணை நிற்கிறேன் கர்த்தர் என்ன பண்ணுறாருனாக்கா சொல்கிறார். அப்போ நித்திய சந்தோஷம் மாத்திரம் கிடையாது, கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாருனாக்கா அவர் வார்த்தையால் நம்மளை வந்து உருவாக்குறார். அவருடைய ரைட் ஹேண்டில் உருவாக்குறார். அதுதான் வந்து பாட்டர்ஸ் ஹேண்டு நான் சொன்னேன். அவருடைய கரம் எப்படி இருக்குதுனாக்கா குயவன் கையில் வந்து கொடுத்த களிமண் போல் இருக்குது. அப்போ நம்ம வந்து கர்த்தர் எப்படி படிச்சிருக்கிறாரு, மண்ணிலேருந்து தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, படிச்சிருக்கிறாரு. அப்போது இன்றைக்கி நான் ஃபிசிக்கலாக நான் பேசலை, ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்ம அழகாக வணையப்படணும்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையை அழகாக வணையப்படணும்னாக்கா
அவருடைய கருத்தில் அந்த ரைட் ஹேண்டில் நம்ம கொடுக்கும் போதோ, அந்த குயவன் கையில் வந்து சாதாரண களிமண்ணாக நம்ம கொடுக்கும் போதோ, அவர் அழகான ஒரு பாத்திரமாக என்ன பண்ணுறாரு, நம்மளை வந்து உருவாக்குறாரு. ஒருவேளை புரோஜனம் இல்லாத ஒரு பாத்திரமாக இருந்தால் நம்முடைய பாத்திரத்தை என்ன பண்ணுறாரு, ஒரு புரோஜனமான பாத்திரமாக என்ன பண்ணுறாரு, மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்போ இந்த பாத்திரத்தை வந்து ஒருவேளை உடஞ்சி போயிருக்கலாம், இந்த பாத்திரத்தை இந்த களிமண்ணை ஒன்றும் செய்ய முடியலன்னு என்ன பண்ணியிருக்கலாம், அதை போட்டிருக்கலாம், மட்டும் நம்மளை உதாசீனமாக நம்மளை நினச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி சொல்கிறாரு, ஒன்று இல்லாத இந்த களிமண்ணில் என்ன அங்கே இருக்குது, ஒன்றுமே இல்லை. அது ஃபுல்லாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு மண் தண்ணி சேராக தெரியும். ஆனால் அது வந்து அது உருவாக்கும் போதோ அது ஒரு புரோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக என்ன ஆகுது, உருவாகுது. எல்லாருமே ஒரே பாத்திரமாக கர்த்தர் உருவாக்க மாட்டார். நான் ஒரு வேளை வேறு பாத்திரமாக இருக்கலாம், நீங்கள் வேறு பாத்திரமாக இருக்கலாம். ஆனால் எல்லாருமே ஒரு உருவாக்க வல்லவராக இருக்கிற. அப்போ ஒரு வேளை நம்ம நினைக்கலாம் ஃபிசிக்கலாக, ஐயோ என்னுடைய வாழ்க்கை நாஸ்தியாக போயிடுச்சு, எனக்கு இப்போ என்ன ஃப்யூச்சர் இருக்குது, அதான் எல்லாம் நாஸ்தியாக நான் வந்து ஒன்றும் இல்லாத போயிட்டேனே, இப்போ என்ன எனக்கு இருக்க போகுதுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் வந்து ஒன்று இல்லாதது என்ன பண்ண முடியும், அவர்னால உருவாக்க முடியும். இருக்கிற நிலைமையை வச்சு என்ன பண்ண முடியும், அவர்னால உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு வந்து பாட்டர்ஸ் ஹேண்ட், அந்த குயவன் கையில் வந்து அந்த குயவன் அந்த ரைட் ஹேண்டில் நம்மளை பிடிச்சி என்ன பண்ணுறாருனாக்கா நம்மளை உருவாக்குறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் நம்ம படிப்போம், சீக்கிரம் முடிச்சிடுறேன் நான். ஜெரமியா 18:6, எரேமியா 18:6. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆமேன். அப்போ களிமண் வந்து குயவன் கையில் எப்படி இருக்குதோ அதே போல தான் நம்மளும் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறோம். அப்போ அவருக்கு தெரியும் இந்த பாத்திரம் நான் எப்படி வணைஞ்சா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எப்படி வணைஞ்சா அது கர்த்தருக்கு மகிமை கொடுக்கும்னு சொல்லி அந்த பாத்திரத்துக்கு என்ன ஆகும் தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு என்ன தெரியும், அந்த பாத்திரத்தை எப்படி வணையணும்னு சொல்லி தெரியும். அதுக்கு என்ன பண்ணோம், அந்த களிமண் பேசுமா, ஐயோ நீ நல்லா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு குத்திட்டு இருக்கேன்னு பேசுமா, ஐயோ இந்த கல் எடுத்து போடாது வலிக்குதுன்னு பேசுமா, கிடையாது. என்ன ஆகும், அது அமைதியாக தான் இருக்கும். அதே போல தான் அவருடைய கருத்தில் நம்ம வந்து பொறுமையாக அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போதோ, நம்மளையே ஒப்பு கொடுக்கும் போதோ நம்மளை ஒரு அழகான ஒரு களிமண்ணாக நம்மளே ஏசப்பா என்ன பண்ணுறாருனாக்கா உருவாக்குறார். அப்போ ஒருவேளை நம்ம புரோஜனம் இல்லாத இருந்தோம்னா ஏசப்பா நம்மளை உருவாக்கி நம்மளை புரோஜனமாக என்ன பண்ணுறாரு, மாற்றார். அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம்னாக்கா ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப், ஒரு புரோஜனமான வாழ்க்கை தான் வாழணும். சும்மா வரோம், சாப்பிட்றோம், உட்காரோம், தூங்குறோம், அது கிடையாது லைஃபு. அதுக்கும் மேலே இருக்குது தானே. அப்போ நம்ம ஒருத்தருக்காக என்ன ஆகணும், புரோஜனப்படணும். அப்போ இப்போ நம்ம புரோஜனப்படாத ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவருடைய பலத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போதோ உருவாக்குறார். அந்த உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம சப்மிட் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியெல்லாம் உருவாக்குறாரு, அவருடைய கரத்தினால உருவாக்குறாரு, அவருடைய வார்த்தையால் என்ன பண்ணுறாரு, நம்மளை உருவாக்குறாரு. கடைசியாக வந்து பார்க்கும்போதோ அவர் எப்படி நம்மளை இது பண்ணுறாருன்னா அவருடைய பலத்த கரத்தில் தான் என்ன பண்ணுறாருனாக்கா நம்மளை பிடித்து நடத்துகிறார். அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். எக்ஸோடஸ் 13:9. அப்போ பலத்த கையினால் எகிப்திலிருந்து என்ன பண்ணுறாரு, பெறப்பட்ட பண்ணிறார். அப்போ வந்து இஸ்ரவேல் ஜனங்க எங்கே இருந்தாங்க, ஈஜிப்டில் இருந்தாங்க, அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ஆனால் எந்த கரை வந்து அவங்கள விடுவிச்சதுனாக்கா பலத்த கரம், கர்த்தருடைய பலத்த கரம். அப்போ இன்னைக்கு வந்து ஒருவேளை எகிப்தில் இருக்கலாம். நம்ம எகிப்துன்றது எது, பாவமான காரியங்கள், சாபமான காரியங்கள், கர்த்தருடைய காரியங்கள் இல்லாத என்னென்ன காரியம் இருக்குதோ அதெல்லாம் எகிப்தின் காரியங்கள். அப்போ அந்த அடிமைத்தனத்தில் ஒரு வேளை நம்ம இருக்கலாம், பாவத்தினால அடிமைப்பட்டிருக்கலாம், சாபத்தினால அடிமைப்பட்டிருக்கலாம், முன்னர் வந்து விட்டு சாபத்தினால நம்ம வந்து ஒரு வேளை அடிமையாக இருக்கலாம். ஆனால் அதுலேருந்தெல்லாம் விடுவிக்க வந்து ஒரே ஒருத்தர்னால தான் முடியும், அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லணுமே நீங்கள். அப்போ அந்த பலத்த கரம் வந்து இட்ஸ் அ மைட்டி ஹேண்ட் ஆஃப் காட், பவர்ஃபுல் ஹேண்ட் ஆஃப் காட். எல்லாமே இருந்தால் கூட ஒரு பவர் இருக்குன்னு சொல்லுவோம், ஒரு அத்தாரிட்டி கிட்ட நம்ம போகிறோம்.
இல்லையா? ஏதாச்சும் ஒரு காரியம் நடக்கணும், நம்ம எது பண்ணாலும் ஒரு அத்தாரிட்டி, ஒரு பவர் இருக்கணும் அவங்களுக்கு. அப்போ தான் அவங்க என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆல் சஃபிஷியன்ட், ஆல் பவர்ஃபுல் காட் வந்து யாருன்னு சொல்லி பார்க்கும்போதோ ஏசப்பா. நம்முடைய வாழ்க்கையை வந்து எகிப்துலேருந்து என்ன பண்ணுறாரு, கொண்டு வந்து அவர் ராஜா இடத்துல என்ன பண்ணுறாரு, ஏசப்பா பரலோகத்துக்கு என்ன பண்ணுறாரு, நம்மளை கொண்டு போக போகிறார். அப்போ இன்றைக்கி வந்து அவருடைய பலத்த கரம் தான், அந்த ரைட் ஹேண்ட் தான் நமக்கு என்ன பண்ண போகுது, செய்ய போகுது. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், ஏசப்பா உங்களுடைய வலது கரம் இவ்வளோ நாள் வந்து ஏசப்பா நீங்கள் என்னை பிடிச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் நானே என்ன பண்ணிட்டேன், விட்டுட்டேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து அவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஏசப்பா உங்களுடைய வலது கரத்தை பிடித்து என்ன பண்ணுங்க, என்ன நடத்துங்க. ரெண்டு என்ன பண்ணல நம்ம இன்றைக்கி நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த வலது கரை என்னெல்லாம் பண்ணுது, அந்த வலது கரை நம்மளை வந்து பாதுகாக்குது, அந்த வலது கரம் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது, நம்முடைய தேவைகளை சந்திக்குது. அந்த வலது கரம் தான் என்ன பண்ணுது, நித்திய பேரின்பம், நித்திய சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த வலது கரை என்ன பண்ணுதுனாக்கா, நம்மளை குயவன் கையில் இருக்கிற களிமண்ணாக நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்மளை உருவாக்குது. ஹல்லேலூயா. கடைசியாக அந்த வலது கரம் தான், அந்த பலமான கரம் தான் நம்மளை என்ன பண்ணுது, நம்மளை நடத்தி வருது. அப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை சொல்லலாம், ஐயோ நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லைன்ட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன் வலது கரத்தை பிடித்து என்ன பண்ணுறேன், உன்னை நான் நடத்துகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி கண்களை மூடி, எஸ்ஸப்பா இந்த கரத்தை, இந்த உங்களுடைய ரைட் ஹேண்டு எஸ்ஸப்பா என்னை தொட்டுட்டோம், உங்களுடைய ரைட் ஹேண்டை என்னை பிடித்துக்கிட்டோம், எஸ்ஸப்பா நீங்கள் என்னை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமல் ஒரு கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிப்போம். அப்பா நமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரு விஷயம் நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம போவோமே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நமக்கு நன்றி, 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 நன்றி. அப்பா நம்முடைய குயவன் கையில் சாதாரண களிமண்ணா ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. எஸ்ஸப்பா இந்த நாளில் எஸ்ஸப்பா எங்களை பயன்படுத்தும், எங்களை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. அப்பா நமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நம்ம வாய் திறந்து கேட்டால் தான் கர்த்தர் நமக்காக செய்வார். நான் சொன்னேன், நம்ம வாய் திறந்து கேட்கணும். அப்பா நம்முடைய வலது கரம் என்னை பிடிச்சிக்கிட்டோம், என்னுடைய கரத்தை பிடிக்கிட்டோன்னு சொல்லி நம்ம வாய் திறந்து கேட்போம். அப்பா நம்முடைய வலது கரம் ஆண்டவரே என்னை பிடித்துக்கிட்டோம் ஆண்டவரே. எஸ்ஸப்பா நீங்கள் என்னை பிடிச்சிக்கோங்க எஸ்ஸப்பா ஆண்டவரே. அப்பா என்னை விட்டு நீங்கள் விலகாத ஆண்டவரே, நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, 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 நன்றி இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குயவன் நீ களிமண்ணா வணைந்து உருவாக்குமே. குயவன் நீ களிமண்ணா உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா வணைந்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா வணைந்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா வணைந்து உருவாக்குமே. குயவன் நீ களிமண்ணா வணைந்து உருவாக்குமே. குயவன் நீ களிமண்ணா வணைந்து உருவாக்குமே. எஸ்ஸப்பா இந்த நாளில் எஸ்ஸப்பா நாங்களை முற்றிலுமாக எஸ்ஸப்பா உங்களுடைய சமூகத்தில் சப்மிட் பண்ணுறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை உருவாக்குங்க,
நீங்கள் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய வலது கரம் ஏசப்பா எங்களை ப்ரொவைட் பண்ணட்டும். உங்களுடைய வலது கரம் ஏசப்பா எங்களை நடத்தி வரட்டும்ப்பா. உங்களுடைய வலது கரத்தில் ஏசப்பா குயவன் கையில் நாங்கள் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த பலமான கருத்தில் ஏசப்பா எங்களை முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுவீராக, நீங்கள் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக, உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக ஏசப்பா. சபையாக ஆண்டவரே நாங்கள் ஒரு குடும்பமாக ஏசப்பா எங்களை முற்றிலுமாக நாங்கள் சப்மிட் பண்ணுறோம். எங்களை உங்களுடைய வலது கரத்தை பிடித்து எங்களை நடத்தி வாங்க ராஜா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். எல்லா துதி கன மகிமை மக்கள் ஒருவருக்கே செலுத்துகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. ஆமென். நாம் அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. Praise the Lord. Hallelujah. எழுந்து நின்று கர்த்தருடைய வலது கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். பராக்கிரமம் செய்கிற வலது கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தையின்படியே நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஹalleluya. எல்லாரும் ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி சோதரம் பண்ணுவோமா? ஹalleluya. எல்லாரும் துதிக்கலாமே. ஹalleluya. கர்த்தருடைய வலது கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. Jesus, hallelujah. யோர்தான் உருண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ, யோர்தான் உருண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ, எலியாவின் தேவனை உந்தன் விஸ்வாச சோதனையில், எலியாவின் தேவனை உந்தன் விஸ்வாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வார் நில்லடங்காத கிருபைகளுக்காக என்றும் தாங்கும் தம்புயமே, இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே, இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார் என்றும் தாங்கும் தம்புயமே. ஹalleluya. ஆமென். என்றும் தாங்கும் சொல்லுவோம். என்றும் தாங்கும். ஹalleluya. உம்முடைய புயம். ஹalleluya. உம்முடைய வலது கரம் எங்களை தாங்குவதாக. ஹalleluya. கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆமென். praise the Lord. ஒப்பு கொடுத்து இனி நான் அல்ல நீங்க தான். ஹalleluya. என்னுடைய சொந்த பலம் அல்ல, முயற்சி அல்ல, வலது கரத்துல ஒப்பு கொடுத்துட்டேன். நீங்க தான் என்ன நடத்தணும். ஹalleluya. தீர்மானம் எடுப்போம், ஒப்பு கொடுப்போம். பாடலை பாடி நாம் காணிக்கை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. ஹalleluya. praise the Lord. ஹalleluya. என்றும் தாங்கும் தம்புயமே. ஹalleluya. பாடல் நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. glory. யோர்தான் உருண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ, யோர்தான் உருண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ, எலியாவின் தேவனை உந்தன் விஸ்வாச சோதனையில், எலியாவின் தேவனை உந்தன் விஸ்வாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வார் நில்லடங்காத கிருபைகளுக்காக என்றும் தாங்கும் தம்புயமே, இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே, இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார்
புரண்டு வரும்போ பாடுவோமா? எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவனே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவனே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வார் நடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கவுண்ட் பண்ணுவோம். எத்தனை தடவை இந்த ஆண்டிலே இந்த வலதுகரம் நம்மை தாங்கி இருக்கிறது, உடைய புயம் நம்மை தாங்கி இருக்கிறது. எண்ணி எண்ணி துதி செய்வாய் நிலடங்காத கிருபைகளுக்காக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட தேவ சமூகத்திலிருந்து மன மகிழ்ச்சியோடு நாம் கடந்து போகலாம். கர்த்தர்களோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு முறை கூட ஆமென் அந்த பல்லவியை எல்லாரும் சேர்ந்து பாடுவீங்களா? ஆமென். கவுண்ட் பண்ணி நன்றி சொல்லணும், எண்ணி பார்க்கணும். கர்த்தர் செய்த நன்மைகளெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு தியானித்தோம் இல்லையா தேவனுடைய வார்த்தையை? இந்த வலதுகரை எத்தனை தடவை நம்ம தாங்கி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். உடைய தாங்கும் புயம். ஆமென். எலியாவின் தேவன் எங்கே? இந்த விசுவாச சோதனையிலே. ஆமென். எண்ணற்ற பாரங்கள் யோர்தான் நதியை போல புரண்டு வரும் பொழுது ஆமென் விசுவாசம் எங்கே போனது? ஹல்லேலூயா. விசுவாசிப்போம், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணில் அடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். Praise God. Hallelujah. ஜெபிக்கலாம். பாஸ்டர் அவர்கள் வந்து இந்த ஜெபத்தில் நடத்துவார்கள். காணிக்கைக்காகவும் அவர்கள் ஜெபிப்பார்கள். Praise God. நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நல்ல தர்மையான மனமகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்கள் சமூகத்திலும் தானே இந்த நாளில் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல நேரத்தை நினைத்து நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உங்கள் சமூகத்தில் தானே பரிபூர்ண ஆனந்தம் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோமே ராஜா. உங்கள் சமூகத்திலும் நீங்கள் எங்களை கொண்டு வந்து ஆண்டவரை திருப்திப்படுத்தினபடினா நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனை முழுமையிலும் ஆண்டவரே உங்கள் மகிமை விளங்கினபடினால் அதிகமாய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்தினால ஆண்டவரே இந்த இடத்தை நிரப்பினபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பாடல் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தீங்களே, அதற்காக நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதுபோல ஆண்டவரே நல்ல வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே உடைய வலது கரத்தினாலே கர்த்தாவே எங்களை தாங்கி ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறீங்கப்பா. எங்கள் கரங்கள்
கரங்களை பிடித்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவரே ஆற்றுகிற தேவனாய் நீங்கள் இருக்கிறபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் உடைய பலத்த கரத்துக்குள் எப்பொழுதும் அடங்கி இருக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யணும் ஆண்டவரே. உம்முடைய கரம் ஆண்டவரே பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோமே கர்த்தாவே. ஆண்டவரே அந்த கரத்திற்குள் மாத்திரம் நாங்கள் அடங்கி இருக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே உங்கள் கரத்தின் நிழலினாலே எங்களை நீங்கள் மூடிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உடைய கரத்திற்குள் உங்கள் அரவணைப்புக்குள் ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் இருக்க உங்கள் ஆளுகைக்கு மூலமாய் நாங்கள் நடத்தப்பட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஐயா. உங்கள் கரத்தில் எங்களை எல்லாம் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தைகள் வசனங்களை கேட்டிருக்கிறோம் ஐயா. அதன்படியாய் நடக்க ஜீவிக்க வேண்டிய பலனையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் அதிகமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் வந்த தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் பலன் அடைந்தவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கடந்து செல்லும்படியாய் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அதிகமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறவைகளை ஆண்டவரே கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாத ஆண்டவரே. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதித்து திருப்திப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக நீங்க மாற்றுகிற தகப்பனப்பா. தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கும் கர்த்தர் கிருபை செய்ய அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே வந்த தம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க பலப்படுத்தணும் ஆண்டவரே. இன்னும் பலன் அடையட்டும் உமக்குள் ஆண்டவரே. இன்னும் பலனடைந்து ஆண்டவரை வாழக்கூடிய கிருபைகளை தாங்கப்பா. ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிகள் நாளுக்கு நாளாய் ஆண்டவரே எங்களுக்குள் உண்டாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறைகள் ஆண்டவரை யாவும் நீங்கட்டும் ஆண்டவரை. எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுள்ள அனுபவத்திற்குள் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாய் கடந்து செல்வதற்கு கர்த்தர் தாமே கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வர தடைப்பட்டவர்களுக்காய் நாங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே இந்த நாட்களில் அதிகமான ஜுரம் போன்ற பல பலவீனங்களினால் அநேகர் பாதிக்கப்படுறாங்கப்பா. நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட பலவீனத்தின் கட்டுகள் சுகவீனங்கள் எசப்பா உங்க நாமத்தினால நீங்கி போகட்டும் ஆண்டவரே. தம்முடைய பிள்ளைகளெல்லாம் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து ஆண்டவரே ஆராதிப்பதற்கு ஜெபிப்பதற்கும் கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம் ஐயா. இந்த மாதமெல்லாம் நீங்க ஆசீர்வதித்திருக்கிறீங்க. பிறக்க இருக்கிற புதிய மாதமும் அப்படிப்பட்ட புதிய ஆசீர்வாதத்தோடு நிறைந்ததா இருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. சகல விதமான துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென். 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 அல்லேலூயா. 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 உட்கார்ந்து இந்த பாட்டை பாடலாமா? எல்லாரும் உட்கார்ந்து பாடுவோமே. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே.
பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லுங்க.